இந்த ஏப்ரல் 22ல வந்து காஷ்மீர்ல வந்து ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் பஹல்காம் அட்டாக். 26 டூரிஸ்ட் பர்சன்ஸை வந்து அநியாயத்துக்கு கொண்டிருக்காங்க. இது தெரிஞ்ச நரேந்திர மோடி வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து சஸ்பெண்ட் செய்யறாரு. தட் இஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஆனா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி தான் ஆக்சுவலி என்னது? இதனால பாகிஸ்தான் எப்படி சஃபர் ஆக போகுது? இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்றது இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் இடையில போடப்படுற தண்ணி வாட்டர் அக்ரிமெண்ட். இது வந்து கராச்சியில வந்து 1960ல வந்து சைன் பண்றாங்க. இது யார் யார் சைன் பண்றாங்கன்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவும் அப்போ இருக்கிற பாகிஸ்தான் பிரசிடென்ட் அயூப் கானும் சைன் பண்றாங்க. இதுல எப்படின்னா 6 ரிவரை வந்து 3 ரிவரா பிரிச்சுக்கிறாங்க. இப்ப வந்து இண்டஸ், ஜெஹலம், அதுக்கப்புறம் ஜனாப் வந்து பாகிஸ்தானுக்கும், அதே நேரத்துல ரவி, சத்லஜ், பீஸ் வந்து இந்தியாவுக்கும் பிரிச்சுக்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 20% ஆஃப் வாட்டர் சிஸ்டம் கிடைக்குது. அதே நேரத்துல பாகிஸ்தானுக்கு வந்து 80% ஆஃப் வாட்டர் சிஸ்டம் கிடைக்குது. இதனால பாகிஸ்தானுக்கு என்னென்ன யூஸ் பாத்தீங்கன்னா, நம்பர் 1 80% ஆஃப் வந்து கல்டிவேட்டட் லேண்ட், அதனால 16 மில்லியன் ஹெக்டாருக்கு லேண்டுக்கு வந்து இந்த தண்ணி போகுது. நம்பர் 2 பாத்தீங்கன்னா 93% ஆஃப் வாட்டர் வந்து இரிகேஷனுக்கே, அவங்களோட விவசாயத்துக்கே அது வந்து பயன்படுத்துது. நம்பர் 4 பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சிட்டிஸ் லைக் லாகூர், கராச்சி இந்த மாதிரி இடத்துக்கு இது வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கும் பயன்படுத்துறாங்க. நம்பர் 4 பெரிய பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ஸ் வந்து இந்த ஜெஹலம், இண்டஸ் ரிவர்ல எல்லாம் கட்டியிருக்காங்க. டர்பேலா, மங்களான்ற மாதிரி ஹைட்ரோ பவர் பிளான்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து இன்டர்பிரட் ஆகாம அது வந்து ஃப்ளோ ஆக விடுது. ஆக மொத்தத்துல பாகிஸ்தானோட 25% ஆஃப் ஜிடிபியில வந்து இது கண்டிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணுது. பாகிஸ்தான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மோஸ்ட் வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இந்த தண்ணி சப்ளை இல்லைன்னா அவங்களோட விவசாயம் பாதிக்கப்படும், நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும், எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட் ஆகாது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய சிட்டிஸ்க்கு வந்து தண்ணி போய் சேராது. 2008 மும்பை அட்டாக்கா இருக்கட்டும், 2016 யூரி அட்டாக்கா இருக்கட்டும், இதுல கூட 18 இந்தியன் சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க. 2019 புல்வானா அட்டாக், இதுல சூசைட் பாம்பர்னால 40 சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் இறந்துடுறாங்க. இந்த அட்டாக்ல எல்லாம் ஆக்சுவலி இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து இந்தியா ஹோல்ட் தாங்க பண்ணி வச்சிருக்குது. ஆனா இது வந்து ரொம்ப அல்டிமேட். அதனாலதான் நரேந்திர மோடிஜி சொல்லியிருக்காரு, பிளட் அண்ட் வாட்டர் கேனாட் ஃப்ளோ டுகெதர். அப்படின்னா ரத்தமும் தண்ணியும் ஒன்னா ஆறா ஓட முடியாது. அதுக்காண்டிதான் இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இதுல வந்து இன்னொன்னு இருக்கு, என்னன்னா தானா ஃப்ளோ ஆகிற தண்ணியை வந்து நம்ம நிப்பாட்ட முடியாது. அதனால டேம் வச்சு நம்ம தண்ணி விடுறோம்ல, அதை வந்து கண்டிப்பா இதை வந்து நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு தான் இந்த சஸ்பென்ஷன். இந்த டெசிஷன் இந்தியா வந்து ஆஃப்டர் 64 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுத்திருக்கான். இது ஒரு சைடு இருந்தாலுமே இந்தியாவோட பலமே யூனிட்டி தான். மதம், ஜாதி, மொழி இதெல்லாம் தாண்டி எப்பயுமே நம்ம யூனிட்டியா இருப்போங்க. நம்ம யாராலையும் அசைக்க முடியாது. ஜெய் ஹிந்த்.